அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாஸ்துவில் ஒரு மர்மம், வாஸ்துவில் ஒரு மர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாஸ்து என்பது ஒரு முக்கியமான ஒன்று. வீடில் ஒரு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாஸ்துவை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் நிறையா உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஒரு வீடியோவில் தெளிவாக்கிறேன். அதாவது இந்த வாஸ்து என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் வாஸ்து என்பதை ஒரு மனையில் எட்டு பகுதியாக பிரிப்பாங்க. அப்போ இந்த பிரிக்கின்ற பகுதியில் எந்தெந்த கிரகம்லாம் ஒன்று இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன சொன்னால் வாஸ்துவை பற்றியே பேச முடியும். அப்போ வாஸ்துவை பற்றி நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இந்த வாஸ்து சார்ந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த கண்டென்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அந்த கண்டென்ஸ் என்பது என்ன சொல்லலாம்னா, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது வாஸ்துவில் மேச ராசியும் ரிஷப ராசியும் கிழக்கு. நல்லா இது இதான் பேசிக். மேச ராசியும் ரிஷப ராசியும் கிழக்கு திசை வாஸ்துவில். நம்ம ஜோதிட கட்டத்தில் 12 கட்டத்துங்களுக்கு மேசம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்குன்னு தான் படிச்சு. அது ஜோதிடத்திற்கு மட்டும். வாஸ்து என்று வந்துவிட்டால் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னால், மேசம் ரிஷபம் கிழக்கு திசை, கிழக்கு. துலாம் விருச்சிகம் மேற்கு, துலாம் விருச்சிகம் மேற்கு. அதற்கு அடுத்து கடகமும் சிம்மமும் தெற்கு. ஓகேவா? அதற்கு அடுத்து என்ன சொல்லணும், மகரமும் கும்பமும் வடக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இது உங்களுக்கு நல்லா உபயோகப்படும். அதற்கு அடுத்து இப்போ 4 திசைக்கு சொல்லியாச்சு. கிழக்கு சொல்லியாச்சு, மேற்கு சொல்லியாச்சு, தெற்கு சொல்லியாச்சு, வடக்கு சொல்லியாச்சு. 4 காணருக்கு உண்டான திசைகள் வரணும் இல்லையா? அப்போ தென்கிழக்குன்னு இருக்கு இல்லையா, அக்கினி மூலை. தென்கிழக்கு தான், தென்கிழக்கு மிதனம் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கினி மூலை. தென்கிழக்கு மிதனம். தென்மேற்கு என்பது கன்னி. தென்மேற்கு என்பது கன்னி. வடமேற்கு என்பது என்ன சொன்னா தனுசு. வடமேற்கு என்பது தனுசு. வடகிழக்கு என்பது ஈசானியம். இப்போ புரிஞ்சிருச்சா? திசைகள் ஒரு 12 கட்டத்தில் 12 கட்டத்தில் என்ன சொல்லலாம்னா, எப்படி திசைகளை பிரிப்பது, எந்தெந்த திசைகளை பிரிப்பது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா? அப்போ இதற்கு உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படிங்கிறத எடுப்போம். இப்போ என்ன சொன்னான்னா, இந்த அக்கினி மூலை இருக்கு இல்லையா, மிதனத்துக்கு சுக்கிரன், கன்னி என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலைக்கு ராகு, வடமேற்கு என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு யார்? கேது. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா
அதற்கடுத்து வடகிழக்கு இருக்கு இல்லையா, வடகிழக்கு, வடகிழக்குக்கு யார்? புதன். இப்போ எத்தனை திசை வந்திருக்கு? 4 திசை வந்துருச்சு. சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தென்கிழக்குக்கு வந்துட்டார். சுக்கிரன் வந்து தென்கிழக்குக்கு வந்துட்டார். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ராகு வந்து என்ன சொன்னால் தென்மேற்குக்கு வந்துட்டார். கேது வந்து வடமேற்குக்கு வந்துட்டார். புதன் வந்து வடகிழக்குக்கு வந்துட்டார். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வடக்குக்கு யார்? வடக்கு பக்கம் இருக்கு இல்லையா, மகரம் கும்பத்துக்கு வந்து என்ன சொன்னால் வடக்குக்கு வந்து குரு. வடக்குக்கு குரு. தெற்குக்கு செவ்வாய். தெற்குக்கு செவ்வாய். கிழக்குக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன். மேற்குக்கு யார் அப்படின்னா சனி. அப்போ 8 திசை வந்துருச்சா? கிழக்குக்கு சூரியன், மேற்குக்கு சனி, தெற்குக்கு செவ்வாய், வடக்குக்கு குரு. தென்கிழக்குக்கு சுக்கிரன், தென்மேற்குக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ராகு, வடமேற்குக்கு கேது, வடகிழக்குக்கு புதன். இதுதான் உண்மையான வாஸ்து சார்ந்த இந்த கட்டங்களுக்கு உண்டான திசைகள். திசைகள் இதுதான். அப்போ நவகிரகத்தை பாருங்கள். நவகிரகம் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு கோவிலின் ஈசானிய மூலையில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நவகிரகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யார் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சென்டர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பிரம்ம இடத்துல, பிரம்மஸ்தானத்தில் சூரியனை சென்றாக வச்சுருப்பாங்க. கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் சுக்கிரன் இருப்பார். சனி வந்து என்ன சொன்னா மேற்கில் இருப்பார். செவ்வாய் தெற்கில் இருப்பார். குரு வந்து வடக்கில் இருப்பார். தென்கிழக்கில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் இருப்பார். அதற்கடுத்து என்ன வடகிழக்கில் வந்து என்ன சொன்னா புதன் இருப்பார். தென்மேற்கில் ராகு இருப்பார். வடமேற்கில் கேது இருப்பார். இப்படி தான் அமைப்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இதுதான் கிரகங்களுடைய திசை, வாஸ்துகளுடைய அமைப்பு. இப்படி தான் இருக்கும். இதை வச்சு தான் வந்து என்ன சொல்கிறோன்னா நாம் வந்து ஒரு 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 வீட்டை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல இதில் ஹெட் ஆஃப் த தலைப்பகுதி என்பது எது என்று சொன்னால் வடகிழக்கு தான். தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு எப்பயுமே தனிந்திருக்கணும். வடகிழக்கு தனிஞ்சிருக்கணும், வடக்கும் தனிஞ்சிருக்கணும், கிழக்கும் தனிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு வீட்டோடைய வடகிழக்கு பகுதி தாழ்வாக இருக்கணும். அங்கே தாழ்வாக இருந்தால்தான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும். எப்பயுமே ஒரு வாஸ்து பண்ணும்போது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஈசானியத்தில் தான் வாஸ்து பண்ணணும். தென்கிழக்கில் பண்ணக்கூடாது. தென்கிழக்கில் பண்ணக்கூடாது, அது தவறு. அப்போ இந்த பேசிக்கை வந்து ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நவகிரகத்தை நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஒரு கோயிலில் ஈசானியத்தில் தான் வந்து என்ன சொன்னால் நவகிரகத்தை செட்டாக வச்சுருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே கரெக்டாக இருக்கும். எல்லா கிரகங்களுமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி தான் ஜோதிட கட்டத்தில் வந்து 12 கட்டத்தில் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு வெவ்வேறு விதமாக எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பேசிக்கை நீங்கள் யாரும் மாற்றாதீங்க, மாற்ற முடியாது. அப்போ இதுதான்
இந்த வாஸ்துவோடைய முக்கியமான ஒரு அழகான விஷயம். அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே ஈசானிய மூலையில் சுத்தமாக வச்சுருங்க, நல்லா சுத்தபத்தமாக வச்சுருங்க. அந்த இடத்தில் பெரிய மரங்கள் வந்து அந்த மூளையுடைய ஆதிபத்தியத்தை மறைக்கிற மாதிரி. அப்படி ஒரு கால் நாங்கள் வச்சுட்டோம், அதை வெட்ட முடியாத நிலைமைகளுக்கு பரிதாபம் இருக்கலாம். அந்த மூளை கார்னரில் போகிற அந்த அந்த பிரான்ச்சஸ் வந்து நல்லா வந்து வளர 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 கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டீங்கன்னா கடன் இருக்காது. ஈசானியம் வந்து கெட்டுவிட்டால் கடன் இருக்கும். ஈசானியம் கெட்டுட்டால் கடன் இருக்கும். கடன் வந்துடும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த வீட்டோடைய தலைமகன் என்று சொல்லக்கூடிய குடும்பத் தலைவர் போராடுவார். குடும்பத் தலைவர் கண்டிப்பாக போராடுவார். அவன் போராட்டத்திற்கு காரணம் ஈசானியத்தில் எங்கேயோ வெட்டு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வீட்டோடைய 4 கார்னர் என்ன சொன்ன வெட்டுப்படக்கூடாது. ஈசானியத்தில் ஒரு வெட்டு வந்து அப்படி உள்ளே போய் இப்படி வந்துருந்துச்சுன்னா அங்கே பணப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை சரி செய்யுங்கள். அதை சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் வந்து என்ன சொல்லலாம்னா நோவாட்ஸ் பல்ப் போடும். பிரச்சனை சால்வ் ஆகும். வேறு வழி எல்லாம் கிடையாது. ஏன்னா திரும்ப வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய குளறுபடிகள் வரும். அப்போ வாஸ்து என்பது சிறப்பானது. அதை வந்து தெரிந்து கொண்டால் எல்லாம் சிறப்பானது தான். இப்போ புரிஞ்சிருச்சா? ஒவ்வொரு இது என்ன சொன்னோன்னா, மேசம் ரிஷபம் கிழக்கு, கடகம் சிம்மம் வந்து தெற்கு, துலாம் விருச்சிகம் வந்து மேற்கு, மகரம் கும்பம் வந்து வடக்கு, மிதுனம் வந்து என்ன சொன்னா தென் கிழக்கு, கன்னி தென்மேற்கு, அதற்கடுத்து என்ன சொன்னா தனுசு வடமேற்கு, மீனம் வடகிழக்கு. கரெக்டாக வந்துச்சா வாஸ்து? இதில் கிரகங்கள் கிழக்குக்கு சூரியன், தென்கிழக்குக்கு சுக்கிரன், தெற்குக்கு செவ்வாய், தென்மேற்குக்கு ராகு, அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து மேற்குக்கு சனி, வடமேற்குக்கு என்ன சொல்றான்னா கேது, வடக்குக்கு வந்து என்ன சொல்றான்னா குரு, ஈசானியத்திற்கு புதன். இதுதான் ஸ்ட்ரெச்சர். இப்படி தான் வாஸ்து இருக்குது. இது யாராலும் நீங்கள் மாற்றலாம் முடியாது. ஆனால் ராகு என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலை மேடாக இருக்கணும். அங்கே உயர்ந்த மரங்கள் இருக்கணும், நல்ல வளர்த்தியான மரங்கள் இருக்கணும். அதுக்கு எதிர் திசை ஆகிய வடகிழக்கில் வந்து என்ன சொல்லலாம்னா காம்பவுண்டுக்குள்ளே வந்து பூச்செடிகள் வைக்கலாம். வானளாவிய மரங்களை வைத்தால் குடும்பத் தலைவர் வந்து ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. அந்த இடத்துல வந்து செலதார தண்ணியை விடாதீங்க. அந்த இடத்துல வந்து பாத்திரம் கழுவாதீங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா நிலத்தடி நீர் வைங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை செயல்படுத்துங்கள். இதுதான் வாஸ்துவின் முக்கியமான பரிமாணம். புரிஞ்சுக்கிடுங்க. கட்டம் போட்டு நல்லா வச்சுக்கிடுங்க. 1க்கு 2 தடவை படிங்க. 1க்கு 2 தடவை படிக்கும்போது என்ன சொல்லணும்னா ஈஸியாக இருக்கும். ஈஸி இல்லாமலாம் போகாது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்படி தெரிஞ்சால் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் எல்லாத்தையும் இது பண்ண முடியும். இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஒரு இது நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னது அப்படின்னா வந்து கிழக்குக்கு சூரியன், ஓகேவா? அந்த கிழக்குக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனும் சுக்கிரனும் வரும், குறிச்சிடுங்க. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் தென்கிழக்குக்கு வந்து அந்த இதுக்கு வந்து சந்திரன் வருவார். மற்ற திசைகள்லாம் சனி மேற்கு, அதுக்கடுத்து என்ன சொன்னால் தெற்கில் வந்து செவ்வாய்,
அதற்கடுத்து என்ன சொன்னால் தென்கிழக்கில் வந்து என்ன சொல்லணும், வடகிழக்குக்கு வந்து புதன் தான், தென்மேற்குக்கு வந்து என்ன சொன்னால் ராகு, வடமேற்குக்கு வந்து கேது. ஏன்னா சில பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரலாம், இருந்தாலும் என்ன சொல்லலான்னா வந்து ஏன்னா அந்த 12 கட்டத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து 9 கட்டத்துக்கு 12 கட்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா 4 கட்டம் வந்து என்ன சொல்லலான்னா 4 கிரகத்துக்கு பேர். கிழக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து சூரியனுடைய ஆதிபத்தியம் வந்துடும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வந்துடும். அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த இந்த இடத்துல தான் குளறுபடி வரும். தெற்குக்கு வந்து என்ன சொன்னால் செவ்வாய், வடக்குக்கு என்ன சொன்னால் குரு, மேற்குக்கு சனி. இந்த 8 திசை, ஆனால் 9 கிரகங்கள் இருக்கிறது அல்லவா. ஏன்னா சூரியனை வந்து பிரம்மஸ்தானத்தில் வைத்து என்ன சொல்கிறேன்னா பிரம்மஸ்தானத்தில் வச்சுக்கலாம், சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த கிழக்கு திசையில் சந்திரனை வைக்க. ஏன்னா வந்து ரிஷபத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா சந்திரன் உச்சம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து தென்கிழக்கு திசையில் சுக்கிரனை வைக்கலாம். இது இந்த 9 கட்டங்களும் நிவர்த்தி ஆகிரும். குழப்பம் இல்லாமல் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.